ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் தமிழ்ச்செல்வி டாக்டருக்காக எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்போது குழந்தை அழுததும் நடுவில் குழந்தைய பால் கொடுக்கறதுக்காக அவங்க அம்மா தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்க கண்ணு கலங்கி நினைக்கிறாங்க, தமிழ், நீ எவ்வளோ வைராக்கியமாக படிக்கிறடி, கண்டிப்பாக இது மாதிரி படிக்கிற உனக்கு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நீ டாக்டராக வரணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் தமிழ்ச்செல்வியும் எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறாங்க. முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா, அப்பத்தா, அவங்க தங்கச்சி எல்லாருமே அந்த இடத்துல ஹோட்டல் கடை தள்ளுவண்டி போட்டிருக்காங்க. எக்ஸாம் எழுதி முடிஞ்ச உடனே அந்த ஹோட்டலுக்கு வியாபாரம் பார்க்குறாங்க தமிழ். அப்போ அவங்க அம்மாவை பற்றி அம்மாச்சிக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா தமிழை பற்றி. இது மாதிரி தமிழ் பால் கொடுத்துக்கிட்டே ஒரு சைடு குழந்தைக்கு பசி ஆற்றிக்கிட்டு ஒரு சைடு எக்ஸாம் எழுதுனா, அதை பார்க்கும்போது அவள் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாளே, இவளா என் வயிற்றுல பிறந்தான்னு சொல்லிட்டு நான் பெருமைப்பட்டேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழோட அம்மா. அதுக்கப்புறம் அவள் அந்த வைராக்கியத்துக்காக கண்டிப்பாக அவள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அவள் முன்னுக்கு வரணும், அவள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது அவங்க வீட்டில் குழந்தைய தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்க்குறாருங்க. குழந்தைக்கு குளிக்க வச்சாச்சு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு போடுறாரு. போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ்வர்யா வராங்க. மாமா மாமா குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு நானும் கற்றுக்குறேன் மாமா, எனக்கும் சொல்லி கொடுங்க மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. நான் தூக்க போகிறேன் மாமான்றாங்க. இப்படி தூக்கணும் ஐஸ்வர்யா, தலையை ஆட்டாமல் தூக்கணும் அப்படின்னு சேது சொல்லி கொடுக்குறாரு. ஐஸ்வர்யா தூக்கி மடியில் கொஞ்சம் போது அந்த குழந்தை ஐஸ்வர்யா முகத்தில் யூரின் அடிச்சிடுது. யூரின் அடித்ததும் உடனே சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உள்ள பாத்ரூம் போயிட்டு அப்படியே கொமட்டுறாங்க. எனக்கு வாந்தி வரா மாதிரி வாந்தி எடுக்கிறாங்க. அதை சேது நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, மாமா இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, முதல் முறை இல்லை மாமா, அதனால தான் அப்படின்றாங்க. உடனே சேது சொல்கிறாரு, இல்லை ஐஷு, நீ குழந்தைய தூக்கணும்னு நினச்சியா, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அவருடைய குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு நல்ல மேக்கப்லாம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய பால் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. மீனாட்சி குட்டி, நீ இன்னைக்கு பெரியவங்க வீட்டுக்கு போகிறீங்க, நான் அம்மா இன்னைக்கு உங்களை அனுப்பி வைக்க போகிறேன், அப்புறம் உங்களை அனுப்பிச்சிட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வர போகிறேன் நான். 2 நாளைக்கு நீங்கள் அம்மா முகத்தை பார்க்க முடியாது. உனக்கு பெரியவங்க வீட்டில் உங்கள் ஐயா இருக்கார், உங்கள் அப்பத்தா இருக்காங்க, மலர் பெரியம்மா இருக்காங்க, கருப்பு மாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு குழந்தைய பார்த்து, உங்கள் அப்பாவும் இருக்கிறாருடா அங்கே, அதுதான் உன்னுடைய வீடு, அதுவும் உன் வீடு தான் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி சேதுவும் குழந்தைய கிளப்பி தூக்கிக்கிட்டு பஞ்சாயத்தாண்ட வராங்க. பஞ்சாயத்து அந்த மரத்தாண்ட வராங்க. தமிழ்ச்செல்வியும் வராங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு குழந்தைய மாற்றிக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்ச்செல்வி அவங்க கையில் இருக்கிற குழந்தைய சேதுக்கிட்ட கொடுக்குறாங்க. சேது அந்த பெண் குழந்தைய வாங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்பா எங்கள் அம்மா வந்துட்டாங்கப்பா, எங்கள் அம்மா என் கையில் வந்துட்டாங்கப்பா, அப்பா என்கிட்ட எங்கள் அம்மா வந்துட்டாங்கப்பா, எங்கள் அம்மாவே பிறந்திருக்காங்கப்பா, பாருப்பா பாருப்பான்றாங்க. ஆமாண்டா சேது, உங்கள் அம்மாவே பிறந்துட்டாங்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் முத்தம் கொடுக்குறாரு, சேதுவும் முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சேது கையில் இருக்கிற குழந்தைய தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க, ஆண் குழந்தைய. மோகனா என்னன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்குறாங்க ஆண் குழந்தைய. தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்ததும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கி என் மகன் வந்துட்டாமா, என் மகன் என்கிட்டயே வந்துட்டாமா, என்கிட்ட இருக்க போகிறாமா மகன் சொல்லிட்டு அவங்களும் அழுகுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்ததும் 2 வீட்டாருமே குழந்தைங்கள மாற்றி மாற்றி மாற்றிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஈஸ்வரியும் ஐஷும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பாருங்க ஆண்டி, நான் குழந்தைய அப்படி இப்படி நல்லா பார்த்துக்கிட்டாவது சேது மாமா மனசில் இடம் பிடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் அதனால் சேது மாமா கிட்ட
குழந்தைய எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லி கொடுங்கன்னு அவரும் சொல்லி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் அந்த குழந்தை என் மூஞ்சில சுச்சு போயிட்டான் ஆண்டி. அது எனக்கு பிடிக்காம நான் வாமிட்லாம் பண்ணிட்டேன் ஆண்டி. அதனால் நான் என்ன ஆண்டி பண்ணுவேன்? சேது மாமா மனசில் என்னால் இடம் பிடிக்கவே முடியலையே அப்படின்னு ஐஷு பேசுகிறாங்க. உடனே சித்ரா இல்லை, ஏய் என்னடி இது மாதிரி ஆயிட்ட ஐஷு? எவ்வளோ பெத்த குழந்தைய தூரமாக நின்று நான் ஏன் பார்த்துக்கணும்னு கேட்காம நீ என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற, இப்படி மாறிட்ட அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க. அதுக்கு ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படியாச்சும் அந்த குழந்தைய பாசமாக பார்த்தாவது நான் மாமா மனசில் இடம் பிடிக்கணும்னு தான் நினச்சேன். நீங்கள் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆனால் ஈஸ்வரியும் சேது குழந்தைய மாற்ற வெளியே வரும்போது, எதுக்கு மாமா ஒரு வருஷம் குழந்த அந்த தமிழ்ச்செல்விக்கிட்டேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ராசாங்கம் கோவமா, இங்கே பாரு ஈஸ்வரி, இதை சேது எதற்க எங்கன்னா சொல்லிட போகிற, அவள் பயங்கரமாக கோவப்படுவான்னு சொல்லிட்டு தான் குழந்தைய மாற்ற வராங்க. ஆனால் இங்கே 2 பேருமே குழந்தைய மாற்றிக்கினதும் மோகனா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நம்ம குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு அழகர் சேதுபதின்னு வச்சுருக்கோம் சாமி பேரை, அதனால் அழகர்னே கூப்பிடுங்க அத்தை. அவன் நல்லா அழகர்னு கூப்பிட்டா கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறான் அத்தை. அதனால் விவரம் புரிகிற நேரம்தான் இது, அதனால் அழகர்னே சொல்லி கூப்பிடுங்கன்றாங்க. சரின்ட்டு அழகர்னே கூப்பிட்றாங்க. ஆனால் சேதுக்கிட்ட பொம்பளை குழந்தை கொடுத்ததும் நாங்கள் வச்சுருக்கிற பேரை வச்சு நாங்களும் பேர் வச்சுட்டோன்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு சேது சொல்கிறாரு, அப்பா அவங்க எந்த பேர் ஒன்றாலும் வச்சுருக்கட்டும், ஆனால் நான் வைக்கிற பேரை தான் நான் குழந்தைக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாட்டி சவால் விடுறாங்க, நாங்கள் எந்த பேர் வச்சாலும் நீ மாற்ற முடியாதுடா, இப்போ நான் சவால் விடுறேன், நீ நான் வச்ச பேரை நீ மாற்றி பாரேன் பார்க்கலாம் அப்படின்றாங்க. உடனே நான் பேரை மாற்றுவேன், கண்டிப்பாக நான் வைக்கிற பேரை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சேது. அப்போது அவங்க அப்பத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அடே நாங்கள் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா உனக்கு, உன் பிள்ளைக்கு மீனாட்சி உங்கள் அம்மா பேரையே வச்சிருக்கேன்டா, இப்போ மாத்திரா பார்க்கலாம் அப்படின்றாங்க. உடனே அழுகுறாரு அந்த பேரை கேட்டதுமே. அப்பா என் அம்மா பேரே வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து அழுகுறாரு சேது. எல்லாருமே ராசாங்கம் எல்லாம் அழுகுறாங்க. அழுததும் உடனே ராசாங்கமும் மோகனாவும் சொல்கிறாங்க, சேது ஐயா உன் வாயால் முதல் முறையாக குழந்தைய மீனாட்சின்னு பேர் சொல்லி கூப்பிடுப்பா, உன் வாயால் சொல்லுப்பான்றாங்க. உடனே அழுதுகிட்டு மீனாட்சி மீனாட்சி மீனாட்சின்றாரு சேது. ஏன்னா அவங்க அம்மா பேர், அவர் எப்படியே அந்த பேரை கூப்பிடாமல் இருக்க முடியும். உடனே பேரை கூப்பிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. காரில் வரும்போது சேது அந்த குழந்தைய பார்த்துட்டு அழுதுகிட்டே வராரு. பா எங்கள் அம்மா வந்துட்டாங்க, அம்மா நீ என் மடியில் வந்துட்டியாம்மா, என் மகளாக வந்துட்டியாம்மா, இந்த நாளுக்காக தானம்மா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், அந்த நாளாம்மா இது, நீ எங்கள் அம்மா வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவர் கண்ணீரோட அவங்க அம்மா வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்தோட ராசாங்கமும் சேது, ஐயா நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கையா இந்த நேரத்தில், எனக்கு புரியுதுயா உன்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு ஆறுதலை சொல்லி அவங்க வீட்டுக்கு பெண் தெய்வமே வந்திருக்கு. அதுவும் அவங்க அம்மாவே அவருடைய வயிற்றுக்குள்ளே வந்து பிறந்திருக்காங்க. அந்த சந்தோஷத்தை வீட்டில் போயிட்டு அவர் எப்படி கொண்டாடுறாருன்னு பார்க்கலாமா? மீண்டும் நன்றி, காத்திருப்போம். பாய் பாய்.